இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவல் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவல் பிரியாணி வந்து எங்கள் ஆயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து அவல் பிரியாணி செய்ய போகிறோம். அவல் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து 3/4 கப்பு அவல் எடுத்திருக்கோம். வெள்ளை அவல் எடுத்திருக்கோம். ஒரு கொஞ்சாண்டு சிட்டிகை, ஒரு அரை சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அப்புறம் நம்ம வீட்டிலே அரைச்சி வச்ச எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, சீரக சோம்பு பொடி எல்லாமே சேர்ந்து அரைச்ச பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 இனுக்கு கருவேப்பிலை, புதினா இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இலை எடுத்துருக்கணும். சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இந்த தக்காளி 2 போடணும். வெங்காயம் 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். இது நல்லா நறுக்கிட்டு தக்காளி அலசிட்டு நறுக்கிட்டு சமைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப்பு வெள்ளை அவலை எடுத்து நம்ம 2 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு 2 நிமிஷம் ஊற வைப்போம். அதுக்கு முன்னாடி தாளிச்சு நறுக்கிட்டு வருவோம். நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த அவல் 2 நிமிஷம் ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா இந்த ஊறி தண்ணியை வடிய வச்சுட்டு இந்த அவல் பொழுன்னு இருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும் அவல். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுட்ட வெங்காயம், தக்காளி இப்போ நம்ம தாளிச்சு விட்டுருவோம். வாங்க அதில் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இந்த இவ்வளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு நமக்கு அது சட்டி காஞ்ச உடனே பட்டை துண்டு கொஞ்சம், கிராம்பு ஒரு 4-5, ஒரு ஏலக்காய், சட்டி காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதை நல்லா வெடிக்க விடுவோம். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். நல்லா செவக்க வந்தால் தான் ருசியாக இருக்கும் பிரியாணி. பெரிய வெங்காயம் நல்லா செவக்க வரட்டும். நல்லா வதக்கிடுவோம். நம்ம வந்து நார்மலாக வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அவல் பிரியாணி செய்கிறோம். இது வந்து அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு, சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் செய்யலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி சத்து உள்ள பிரியாணி. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு சமைச்சு கொடுக்கலாம். காலையில் டிஃபனுக்கும் நம்ம மாவு, இட்லி மாவு, தோசை மாவு இல்லைன்னா கூட இங்கே நம்ம ஒரு செகண்டில், ரொம்ப நேரமாக ஆகாது, சடனாக ஒரு 5-10 நிமிஷத்துக்கு செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு சேர்க்க போகிறோம். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். நல்லா வதங்கட்டும். தக்காளி எம்பது தக்காளி நம்ம போட்டு யூஸ் பண்ணாலும் நாட்டு தக்காளி மாதிரி வரமாட்டேங்குது. இப்போ நாட்டு தக்காளின்றதே காணாமல் போயிடுச்சு. இப்போ சைடு கிராஸில் உள்ள தக்காளி தான் வருது. இப்போ தக்காளிக்கு விலையும் குறைஞ்சிருக்கு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதை போட்டுருவோம். நம்ம எடுத்து வச்ச வீட்டு மசாலா தூளை போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலை 10 இலை அழுது வச்சுருக்கோம்னா அதையும் நம்ம போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்குவோம். இந்த மசாலா வடை நல்லா போகணும். நம்ம ஏன்னா தடனாக போட்டு நம்ம வந்து அவலை எடுத்துருவோம், பிரியாணி செஞ்சு போட்டுருவோம். அதனால் வந்து நம்ம அந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினாலும் இந்த பச்சை வடை போகும். அது தக்காளி மசாலா எல்லாம் வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் கக்கி இந்த வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் அவலை சேர்க்க போகிறோம். அவலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிட்ட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவலை வந்து நல்லா சேர்த்து கிண்டிட்டோம்னா சூப்பரான அவல் பிரியாணி ரெடி ஆயிரும். போட்டு கிண்டுவோம். கிண்டிட்டு பார்ப்போம். போட்டாச்சு. கிண்டுவோம். சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு தாப்பில் அவல் பிரியாணி கிண்டணும். அப்படி கரண்டிக்கிட்ட மதிச்சு அந்த மசாலையோடு, அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த அவல் நல்லா சேர்ந்து இதாகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நல்ல சத்துள்ள ஒரு பிரியாணி. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி 2 இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நம்மளும் பெரியவங்களும், சுகர் உள்ளவங்க நம்மளும் பெரியவங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்ல சத்தான நல்ல ஒரு பிரியாணி, அவல் பிரியாணி. இப்போ அவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லித்தலை ஊற்றி கமகமான சூப்பரான அவல் பிரியாணி சாப்பிடுவோம். வாங்க. இப்போ கமகமக்கும் அவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். தட்டில் சூப்பரான அவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்மளும் பெரியவங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். இது வைட்டமின் ஏ, வைட்டமின் சி உள்ள சத்துள்ள பொருள், சத்துள்ள நீங்களும் இந்த அவல் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.